ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை புகழும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we thank you for this Sunday morning. As we start this service, we pray that you be with us, you speak to us, and you bless us, God. In Jesus' name we pray. Amen. தேவநாம மகிமைக்காக நாம் யாவரும் ஒன்றாவது பாமாலை நாம் பாடுவோம். Let's all sing hymn number 1. Praise my soul, the King of heaven.
இல்லை என்றான். சகல நற்கிரியைகளையும் நாங்கள் இடைவிடாமல் உற்சாகத்தோடு செய்து வரும்படி உமது கிருபை எப்பொழுதும் எங்களுக்கு முன் செல்லவும் பின்தொடரவும் கட்டளையிட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிரார்த்திக்கிறோம். ஒரு வேறுபாடு வாசிக்க கேட்போம். இன்றைய காலைக்கென்று வாசிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேறுபாகம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 32 வரை. The Old Testament reading for today morning is taken from the book of Lamentations, chapter 3, verses begin to read from 22 to 32. புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல். நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது நன்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்பிற்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இடம்பிரயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். நம்பிக்கை இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுத்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். பழைய ஏற்பாட்டின் வேறுபாகம் வாசித்து முடிந்தாயிற்று. Sunday morning's worship is taken from the letter to the Romans, chapter 9, verses reading from 14 to 18. வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் ரோமர் எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. Romans chapter 9, verses reading from 14 to 18. ரோமர் 9ஆம் அதிகாரம் 14 முதல். What shall we say then? Is there unrighteousness with God? Certainly not. For he says to Moses, I will have mercy on whomever I will have mercy, and I will have compassion on whomever I will have compassion. So then it is not of him who wills, nor of him who runs, but of God who shows mercy. For the scripture says to the Pharaoh, for this very purpose I have raised you up, that I may show my power in you, and that my name may be declared in all the earth. Therefore he has mercy on whom he wills, and whom he wills he pardons. Here endeth the reading.
chapter 18, beginning at verse 23. Therefore is the kingdom of heaven likened unto a certain king, which would take account of his servants. And when he had begun to reckon, one was brought unto him, which owed him 10,000 talents. But for as much as he had not to pay, his Lord commanded him to be sold, and his wife, and children, and all that he had, and payment to be made. The servant therefore fell down and worshipped him, saying, Lord, have patience with me, and I will pay thee all. Then the Lord of that servant was moved with compassion, and loosed him, and forgave him the debt. Here is the reading of the Gospel. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையார் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த ஆராதனைக்கு வரவேற்கின்றோம். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறார். கடந்த 9 மாதங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். 6 மாதங்கள் அதிகமான கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தினார், பலப்படுத்தினார், நம்மை ஆசீர்வதித்தார், தேவைகளை சந்தித்தார், நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். காலையிலே அவரை ஆராதனையாக வந்திருக்கிறோம். உங்கள் யாவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. Such a joy to welcome each one of you to this Holy Communion service. The Lord has given us a new month, October. 2/3 of the year is over. Another 1/3.
3 months are there. I'm sure the Lord has been so good to us in spite of all difficulties, problems, sickness, and many other things. But His grace was sufficient for us. This morning, as you have gathered in your houses, and I'm sure the Lord has the message to speak to each one of you. காலையிலே நம்மோடு தேவனுடைய செய்தியை படித்து கொள்ளும்படியாக ரைட்டர் டாக்டர் தாசன் ஜெயராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் சார்பாக அவர்களை அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இந்த வாரத்துக்கான மற்ற அறிவிப்புகள், நம்முடைய ஐக்கிய கூட்டங்கள் ஆன்லைன்ஸிலே தொடர்ந்து நடைபெறுகின்றன. வியாழக்கிழமை வாட்ஸ்அப் சர்வீஸ், ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் நடைபெறுகின்றது. இவ்வருகிற வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமையாக இரவு 10 மணிக்கு நமக்கு ஆன்லைன் ப்ரேயர் நமக்கு நடைபெறும். நீங்கள் யாருக்கு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களிலே சில ஏழை குடும்பங்களுக்காக டொனேஷன் கொடுத்தீர்கள். அந்த பணத்தை வைத்து இந்த மாதத்திலையும் உதவி செய்ய நாங்கள் கிளர்ச்சியாக ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்தவங்களுக்கு யாருக்கும் ஆண்டவர் யாரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நமக்கு ஹோலி கம்யூனியன் சர்வீஸ், நீங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே அப்பத்தையும் திராட்சரசம் ரெடியாக வைத்திருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். போன வாரத்திலே நாம் தேவனுடைய ஊழியத்துக்காக கொடுத்த காணிக்கை சப்ஸ்கிரிப்ஷன் தேங்க் ஆஃபர்லி மிஷனரி ஸ்கூல் ஃபண்ட் 99,984 ரூபாய். நம்முடைய மூசா சர்ச் ஃப்ளோரிங்காக ஒரு குடும்பம் 50,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். மேலுமாக நம்முடைய மீடியா எக்யூப்மெண்ட்ஸுக்காக ரெக்யூப்மெண்ட்ஸுக்காக மிஸ்டர் டெனி தாம்சன் நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர், தற்போது அவர்கள் கனடாவில் இருக்கிறார்கள். அவர்களும் ஒரு 40,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இந்த காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், டொனேஷன் கொடுத்தவங்க யாவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆக மொத்தம் 1,89,984 ரூபாய். Online fellowships are going on well. Sunday school, fasting prayer, Thursday WhatsApp service are going on online. Coming Friday, 9th October, being the second Friday night, 10 o'clock, we will have all-night prayer. The link will be sent to you, and please attend. The Lord will bless you. Some of you have given donation to help the poor families in our church. Thank you very much for your help. With that money, that we will help around 45 families in our cathedral. Today we are with communion service. I'm sure you are ready with the communion elements. Last week we have given to the ministry of the Lord through thank offering, tithe subscription, missionary and school fund 99,984. One family has donated towards Musa Church flooring 50,000, and Mr. Kenny Thompson from Canada, who is our member living there, has donated 40,000 towards media requirements, with the total 1,89,984 rupees. May the good Lord bless all of you for your cheerful giving. The oracles for the October has come beautifully. We had the first edition, the digital edition last month. This month, the promise of peace, and a lot of articles. Reverend Johnson has written the article "Peace in the Midst of Storm." Then we have editorial board report, our president report, and then Reverend Stanley from Goa has written testimony, women fellowship report, and youth fellowship report, then young couples fellowship report. So many things are there. Sunday school report, and so many things are there. It is very, short and very sweet also. Creative. The editorial team has done a wonderful job, and within one sitting you can finish it up. 20 minutes it will take.
20 minutes and you can just read through and you will be blessed, pray and share with others so that the Lord will surely bless and participate in the ministry of the church. So after the service, they will send to the WhatsApp. You have to download it and see that. And congratulations to the Oracle's team. May the Lord bless all of you for the wonderful work that you do. This month and the next month, we are going to study a new series called Newness. Newness. In the Bible, there are new things as written. Themes like new life, new fruit, new command, new strength, new look, new spirit. And the theme that we want to discuss today is new mercies to experience. New mercies to experience. இந்த மாதமும் அடுத்த மாதமும் நாம் ஒரு புதிய ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க இருக்கிறோம். புதுமை. கொரோனா காலங்களிலே கொரோனா எல்லாவற்றையும் நம்மை ஷேர் பண்ணிடுச்சு. இனி எப்படி நம்ம இருக்க வேண்டும்? The corona has shattered all our life. Every angle it has shattered us, damaged, brought a lot of chaos and damages. And now we are going to start a new life. So how are you going to act in the coming days? So based on that, we are having இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய தலைப்பு புதுமை, புதிய இறக்கங்களை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். புதிய இறக்கங்கள் நாம் அனுபவிக்க இருக்கிறோம் என்ற தலைப்பிலே விசுவாசம் ஜெயராஜ் அவர்கள் நமக்கு தேவனுடைய செய்தியை கொடுப்பார்கள். அதற்கு ஆயத்தமாக இன்னொரு காரியம், yesterday being 2nd October annual children harvest festival, we couldn't have the program as usual here at the Sunday school. They had some competition, online competition for our children. The children will be waiting eagerly to know the results of their information, and for the parents, I would like to read the winners. Beginners fancy dress, first prize Abigail Bernick, second prize Ian William, third prize Carissa Lawrence, primary A drawing Elvin first, second Elvis, third Herrick, primary B drawing Joanna, Abhinav and Aida, juniors model making Deborah Sarah Johnson, second prize Jason Javis, third Sohan Nathan, inters and senior quiz competition Dorothy first and Chris second and Emmanuel third. So thank you parents for making your children to participate in this online competition. I hope they all enjoy, and the prizes will be given later. We will inform you. Before we hear God, so let's all stand and sing hymn number 38. Hymn number 38. 38வது பாமாலையே நாம் எழுந்து நின்று நாம் பாடுவோம் through all the changing scenes of life. Amen.
அருமையான காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் என்றும் மாறாத தேவன் இதுதாமே இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைவிடும் உம்முடைய நாமத்திலே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் ஆண்டவரே புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, புதிய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள, புதிய வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் தேவன் தாமே நீர் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். Lord, we cry to you this morning that we'll be able to hear from you what you want to do in our life as we start this new series of you. Oh Lord, minister to each one of us. Oh Lord, we ask you to minister to each one of us this morning. Bless us, O God, for your word. In Jesus' name we pray. Amen. I greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. தேவனுடைய உன்னதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் 10 மாதங்கள் நம்மோடு கூட இருந்து இந்த புதிய மாதத்திலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். God has brought us to the 10th month of this year and let us be grateful to God. And I'm sure the Lord will minister to each one of us this morning. இந்த காலையிலே தேவன் நிச்சயமாக நம்மோடு பேசுவார் என்று நான் நம்புகிறேன். I also thank our bishop and the clergy for this opportunity to speak to you. So with today, as Bishop announced, that we have a new series up to the Advent season. The series is called New, N-E-W. இந்த மாதத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த மாதம் அட்வென்ட் சண்டேக்கு வரைக்கும் முன்பதாக நாம் புதியது அல்லது புதுமை என்கிற தீமிலே தலைப்பிலே நாம் வேத வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீம் புதிய இரக்கத்தின் அனுபவம். புதிய இரக்கத்தின் அனுபவம். The word new comes 150 times in the King James Version Bible, English Bible. Okay, 150 times. புதிய என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்திலே கிட்டத்தட்ட 150 முறை வருகிறது. 2 times the word newly comes and the word newness comes 2 times. Okay, தமிழ் பைபிளிலே நாம் பார்க்கும்போது in Tamil Bible the word புதிய comes about 42 times and புது the word புது comes 64 times and pudumai comes about 4 times. So totally 110 times the word new comes in the Tamil Bible. தமிழ் வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது புதிய என்கிற வார்த்தை 42 முறை வருகிறது. புது என்கிற வார்த்தை 64 முறை வருகிறது. புதுமை என்கிற வார்த்தை 4 முறை வருகிறது. ஸோ கிட்டத்தட்ட தமிழ் வேதாகமத்திலே 110 முறை புதிய அல்லது புது அல்லது புதுமை என்கிற வார்த்தை வருகிறது. The Hebrew word for new is chadesh, and in the meaning is bright or fresh. That's the Hebrew word new means. எபிரேய பாஷையிலே இந்த புதிய என்கிற வார்த்தை சாடஸ் என்பதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் bright or fresh என்பதாக சொல்லப்படுகிறது. So when you take the theme new, we will be looking at something bright or something fresh. நாம் புதியது என்பதை குறித்து தியானிக்க இருக்கும்போது பிரகாசமான அல்லது மிகவும் புதுமையான ஒன்றை குறித்து வருகிற 2 மாதங்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். So may the good Lord help us the next 2 months that God will lead us to new things, bright things and fresh things. Okay, that is my prayer. The next 2 months that God will lead us to the new things, bright things and fresh things. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 2 மாதமும் புதிய காரியங்களின் மூலமாகவும் பிரகாசமான காரியங்களையும் மிகவும் நேர்த்தியான அழகான காரியங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை வழிநடத்துவாராக.
காலை வேளையிலே for this morning our meditation will be based from Lamentation chapter 3 verses 22 to 26. இந்த காலை வேளையிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பொருளானது புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22 லிருந்து 26வது வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். தயவு செய்து உங்கள் பைபிளை திறந்து இந்த வசனங்களை பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Let me encourage all of you to open your Bibles wherever you are and open the book to the book of Lamentations chapter 3 verses 22 to 26, and the theme is புதிய இரக்கத்தின் அனுபவம். New mercies to experience. New mercies to experience. Okay? From these verses we have some of the most beautiful songs both in English and in Tamil. Okay? இந்த வசனத்தின் அடிப்படையிலே சில சரித்திரத்திலே திருச்சபையின் வரலாற்றிலே மிகவும் சிறந்த பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன. In English we have the song "The steadfast love of the Lord never ceases." Okay, this song is taken from this portion, Lamentation chapter 3 verses 22 to 26. And another great hymn that we all sing for hundreds of years now, "Great is thy faithfulness, O God my Father." This song also is taken from this verses from Lamentation chapter 3 verses 22 to 26. In Tamil, we have some beautiful songs. You know, Sister Sarah Navaji has sang the song "Tam Kirubai Peridallo." Okay, நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை. இந்த பாட்டு இந்த வசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. Okay, it's a beautiful song. "Tam Kirubai Peridallo." என் ஜீவனிலும் அவரே நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த இரக்கம். இன்னொரு தமிழ் சாங், famous தமிழ் சாங் is உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கியே நிறுத்தினீரே. It's a beautiful song. உளையான சேற்றினின்றே தூக்கியே நிறுத்தினீரே. This song comes from this passage that we have read, Lamentation chapter 3 verses 22 to 26. புலம்பல் 3வது அதிகாரம் 22 லிருந்து 26 பார்க்கிறோம். 3 காரியங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 3 things I would like to share as we think about new mercies to experience. First thing, this new mercies man is Jeremiah. Okay, who is talking about this new mercy? That is Jeremiah. So the first thing we see is new mercies man was a weeping man. New mercies man was a weeping man. இந்த புதிய இரக்கத்தை பற்றி பேசுகிற மனிதன் யார் என்றால் அது எரேமியா தீர்க்கதரிசி. அவர் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தால் புதிய இரக்கத்தின் மனிதன், அழுகையின் மனிதனாக காணப்பட்டார். That was his context. இந்த சூழ்நிலையிலே அழுகையின் மத்தியிலே அவன் புதிய இரக்கத்தின் அனுபவத்தை குறித்து பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். As you all know that the book of Lamentation was written by Jeremiah, and it represents the lamentation that he makes represents the whole nation, both Israel and Judah, the 2 kingdoms. Okay, we all know that Jeremiah was one of the 4 major prophets: Isaiah, Jeremiah, Ezekiel, Daniel, the 4 major prophets. இந்த புத்தகத்தை எழுதினவர் எரேமியா என்பதாகவும் அவருடைய புலம்பல் என்பது அவரை மாத்திரம் சார்ந்ததாக அல்ல, அவன் தேசத்தை குறித்தும் புலம்பினான் என்பதாக நாம் பார்க்கிறோம். எரேமியா வேதத்திலே காணப்படுகிற 4 பெரிய தீர்க்கதரிசிகளே ஒருவர். மற்ற 3 யார் என்றால் ஏசாயா, எசேக்கியேல், தானியேல். Jeremiah comes from the priestly family. அவன் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவனாக காணப்பட்டான். ஆகையாலே அவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். So he is from the Levi tribe. According to Jewish tradition, he also wrote the books of First Kings and the Second Kings. Okay, 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள். இந்த 2 புத்தகத்தையும் எரேமியா தான் எழுதினான். So 4 புத்தகங்களை எரேமியா எழுதினதாக பார்க்கிறோம். எரேமியா புலம்பல்,
ஒன்று ராஜாக்கள், 2 ராஜாக்கள். 4 books have been written by this weeping man Jeremiah. In the whole Bible, among all the prophets, Jeremiah was the person who faced tragedy after tragedy. இந்த முழு வேதாகமத்தை நான் நன்றாக அலசி பார்க்கும்போது எரேமியா சோகத்தின் மேல் சோகம், துக்கத்தின் மேல் துக்கம், அழுகையின் மேல் அழுகை கடந்து சென்றதாக நாம் பார்க்கிறோம். Tragedy after tragedy. He was chosen by God when he was in his mother's womb. Jeremiah chapter 1 verse 5. We see it in Jeremiah chapter 1 verse 5. Jeremiah 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே, உன்னுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று தேவன் அவனோடு சொல்வதை நாம் பார்க்கிறோம். In Jeremiah chapter 12 verse 6, எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், we read that his own family turned against him. God chose him from his mother's womb, but his family turned against him. அவருடைய குடும்பத்தினரே அவருக்கு எதிராக இருந்து செயல்பட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். Jeremiah saw the fall of the kingdom of Israel and the northern kingdom, and he also saw the fall of the southern kingdom, the Judah kingdom, and then there were 5 kings during his lifetime in Judea. His ministry extended almost 40 years. 40 வருடங்கள் அவன் ஊழியம் செய்தான், தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்தான் என்றும், அவனுடைய நாட்களிலே 5 ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள் என்றும், அவன் வடக்கு சமாரிய தேசம் விழுந்ததை கேள்விப்பட்டான். யூதா தேசமானது அவனுடைய நாட்களிலே விழுந்ததாக நாம் பார்க்கிறோம். During these 40 years of ministry, somebody who did 40 years of ministry, there was no response at all. It's a very interesting feature. There was no response at all. Why we call Jeremiah as a weeping man? 40 years faithfully God chose him from the mother's womb, but he saw no result in his own ministry. 40 வருடங்கள் ஊழியம் செய்த பின்பாக, தேவனுக்காக தாயின் கர்ப்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தீர்க்கதரிசி 40 வருடங்கள் ஊழியம் செய்த பின்பாக ஒரு பதிலும் அவனுடைய வாழ்க்கையிலே ஊழிய பாதையிலே காணப்படவில்லை. Jeremiah saw the magnificent temple Solomon being destroyed. He saw the chosen city of God, Jerusalem, being destroyed. In his own eyes he saw, தன்னுடைய சொந்த கண்ணாலே அவன் பார்க்கிறான், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜெருசலேம் பட்டணமானது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. சாலமோன் மிகவும் நேர்த்தியாக கட்டின அந்த தேவாலயம், தேவனிடத்தை தொழுது கொள்ள வேண்டிய அந்த தேவாலயம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. Jeremiah was kept in the prison for some time. அவன் சிறைச்சாலையிலே இருந்தான் என்பதாக பார்க்கிறோம். One time he was put in the dungeon. சிறைச்சாலையிலிருந்து மாத்திரமல்ல, ஒருமுறை அவனை உடையான ஒரு சேற்றிலே கொண்டு போய்விட்டார். அவன் அங்கே அமிழ்ந்து செத்து போவேன் என்று நினைக்கிற நிலையிலே கர்த்தர் அற்புதமாக அவனை சிறைச்சாலையிலிருந்து காப்பாற்றினார், உளையான சேற்றிலிருந்தும் அவனை காப்பாற்றினார் என்பதாக பார்க்கிறோம். Amen. God has helped him, chosen him from the mother's womb, delivered him from the prison, and delivered him from the dungeon, from the cistern. Jeremiah did not have food to eat. அவர் அநேக நாட்கள் சாப்பிடக்கூட ஆகாரம் இல்லாமல் இருந்தார். He lived a very difficult life. His life was miserable as ministry was disappointed. எரேமியா அநேக நாட்கள் சாப்பிடுவதற்கு கூட உணவில்லாமல் இருந்தார். அவருடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக காணப்பட்டது. அவருடைய ஊழியம் ஏமாற்றம் அளித்தது. From womb to tomb he was weeping and suffering. God chose him from the womb till he went to the tomb. He was suffering. He was a man who was weeping. Jeremiah 9:1 says, எரேமியா 9வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம், "Oh that may head waters and mine eyes a fountain of waters, that I might weep day and night." தமிழில் மிக அழகாக இருக்கிறது. என் தலை கண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றும் ஆனால் நலமாயிருக்கும்.
நான் இரவும் பகலும் அழுவேன். நான் இரவும் பகலும் அழுவேன். He was the man, weeping man. New Mercies man was a weeping man. When Jerusalem and Judah fell, all the people were carried to Babylon. Only poor people were allowed to stay in Jerusalem. யூதா அரசாங்கமானது வீழ்ந்த போது பாபிலோனிய தேசத்து அரசன் நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்து எல்லாரையும் கூட்டிக்கொண்டு போய்விட்டார். தேசத்திலே எளிமையானவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், துக்கத்தில் இருப்பவர்கள் மாத்திரம் தான் தங்கியிருந்தார்கள். இவர்கள் மத்தியிலே தான் எரேமியா வாழ்ந்து வந்தார். He is in the end of his life, he was forced to live with the people who were poor and needy. What happened is end of his life, Jeremiah chapter 43, we read, you will understand. He was forced to go to Egypt. These poor people didn't want to stay because they were afraid of Babylonian king. They wanted to go to Egypt to have some safety. And Jeremiah was willingly, not willingly, without any of his willpower, without any of his own desire, was forcibly carried by these poor people to Egypt. That is the story of this man who says, steadfast love of the Lord never ceases, and they are new every morning. Tears, cry, prison, no fruit in the ministry and no food. And this man says, God's mercies are new every morning. கண்ணீர், அழுகை, சிறைச்சாலை, ஊழியத்திலே பதில் இல்லை, உணவு இல்லை. ஆனால் எரேமியா சொல்கிறார், கர்த்தருடைய இரக்கங்கள், தேவனுடைய இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்கிறது. Is it possible to say even in the darkest hour of our life, வாழ்க்கையின் மிகவும் துக்கமான சூழ்நிலையில் தேவனுடைய இரக்கங்கள் புதியது என்று சொல்ல முடியுமா? அது சாத்தியமா? ஆனால் எரேமியா சொன்னார், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. So first thing we see, Jeremiah, the new mercies man, was a weeping man. The second thing we see, new mercies man was a waiting man. New mercies man was a waiting man. இரண்டாவதாக நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்த புதிய இரக்கத்தின் மனிதன் காத்திருக்கிற மனிதன் என்பதாக பார்க்கிறோம். He was a weeping man. Secondly, he was a waiting man. The book of Lamentation has only 5 chapters. Chapter 3 is one of the longest chapters. 66 verses are there, very long chapter. And if you read this chapter, you will see புலம்பலின் புத்தகத்தில் 5 அதிகாரங்கள் தான் காண முடியும். இந்த 3வது அதிகாரம் நீளமான அதிகாரம், 66 வசனங்கள் இருக்கின்றன. இந்த வசனத்தில் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் verses 1 to 7 talks about the self despair of Jeremiah. வசனங்கள் 1 லிருந்து 7 வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களானால் எரேமியாவுடைய சுய விரக்தி, தன்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். சுய விரக்தி. இரண்டாவதாக verses 8 to 13 talks about the spiritual desire of Jeremiah. Self despair. Secondly, spiritual despair. ஆன்மீக விரக்தி அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதாக பார்க்கிறோம். Verses 14 to 19 வசனங்கள் 14 முதல் 19 வரை பார்க்கிறோம். He talks about the social despair of Jeremiah. So first self despair, secondly spiritual despair, thirdly social despair. சுய விரக்தி, ஆன்மீக விரக்தி, சமுதாய விரக்தி. இந்த மூன்று அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆனால் அது ஒரு முடிவு அல்ல. சுய விரக்தி இருக்கலாம், ஆன்மீக விரக்தி இருக்கலாம், சமுதாய விரக்தி இருக்கலாம், ஆனால் அது ஒரு முடிவு அல்ல. Verse 20 is the climax. Here he says, I have completely finished. 20வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், எல்லாம் முடிந்து போயிற்று, முற்றிலும் அழிந்து போனேன் என்று அவன் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் 21வது வசனம், very beautiful verse 21.
He says, I will look at God. I will look at God. Jeremiah says, verse 21, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நம்பிக்கை கொண்டிருப்பேன். 22வது வசனம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 23வது வசனம், அவைகள் காலைதோறும் புதியவைகள். 25வது வசனம், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர். He was looking at God. Verse 21, verse 22, if you read, you will understand. I have hope. I have hope. The country is collapsing. The kingdom is collapsing. The temple is collapsing. The city is collapsing. But I have hope. I have hope. Verse 25, he says, when we wait upon the Lord, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். The Lord is good unto them that wait for him, to the soul that seeketh him. Wait for him. Seek for him. You will find the new mercies of God. Verse 26, நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. It is good that a man should both hope and quietly wait for the salvation of the Lord. Very, very interesting. You may experience total tragedy in your life like Jeremiah and the nation Israel. But it is good for us to wait for the Lord. நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சோகத்தின் மேல் சோகம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனாலும் எரேமியா போல, இஸ்ரவேல் தேசத்திற்கு போல நாம் தேவனுக்காக காத்திருப்பது நல்லது. Waiting is not wasting. Waiting is not wasting. காத்திருப்பது வீணாகுவது இல்லை. Another verse, Isaiah chapter 40 verse 31. Isaiah chapter 40 verse 31. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். They that wait upon the Lord will renew their strength like eagles. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நினைப்பார்கள், நடந்தாலும் அவர்களுக்கு என்ன வராது, கஷ்டமே. கர்த்தருக்கு காத்து, கர்த்தருக்கு காத்து, waiting upon the Lord. In the most tragic time, waiting upon the Lord. That's what Jeremiah did. He said, everything has come to an end, but my hope is in the Lord. The new mercies I want to experience, they are new every morning. The third thing we see, first we saw new mercies man was a weeping man. Secondly, we saw new mercies man was a waiting man. முதலாவது நாம் பார்த்தோம், புதிய இரக்கத்தை பெறுகிற மனிதன் அழுகை மனிதராக காணப்பட்டார். இரண்டாவதாக பார்க்கிறோம், புதிய இரக்கத்தை பெறுகிற அந்த மனிதன் காத்திருந்தான் என்பதாக பார்க்கிறோம். Thirdly, we see new mercies man saw the womb love of God. New mercies man saw the womb love of God. புதிய இரக்கத்தின் மனிதன் தேவனின் கற்பத்தின் அன்பை கண்டார். தேவனின் கற்பத்தின் அன்பை கண்டார். He was a weeping man, he was a waiting man. But in all this, he saw the womb love of God. What is the meaning of this womb love of God? The word mercy is based on the Hebrew word womb. எபிரேய பாஷையிலே இந்த இரக்கம் என்கிற வார்த்தை கர்ப்பம் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. The mercy of God is like the mother protecting her child in the womb. ஒரு ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை எவ்வளவாக பாதுகாக்கிறாளோ அதே போல்தான் தேவனுடைய அன்பு காணப்படுகிறது, தேவனுடைய இரக்கங்களும் காணப்படுகிறது. It always stays warm and linked. Okay, if you are when the child is in the womb, it is always warm. It is linked to the mother. So that is the word is used. New mercy. Mercy is coming from this word womb. It is unbreakable. அதை பிரிக்கவே முடியாது.
எந்த கஷ்டம் எந்த துக்கம் வந்தால் கர்ப்பத்தின் பிள்ளையை எப்படி தாயிலிருந்து பிரிக்க முடியாது, அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை எந்த துக்கத்திலும் தேவனுடைய இரக்கத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. So what is this new mercy we are talking about? அப்படியானால் புதிய இரக்கம் என்பது என்ன? What is this new mercy? Three things we will see about this new mercy. First, it is the experience of God in the context of suffering. Okay? It is the experience of God in the context of suffering. முதலாவதாக பார்க்கிறோம், இந்த புதிய இரக்கம் என்றால் என்ன? சோகத்திலே தேவனின் அன்பை அனுபவிப்பது. சோகத்திலே தேவனின் அன்பை அனுபவிப்பது. It is a mercy that emerges out of the pain, tears, suffering, rejection and despair. இந்த இரக்கம் என்பது எதிலிருந்து வருகிறது? கண்ணீர், துக்கம், வேதனை, தள்ளிவிடப்படுதல், சோகம், இவை எல்லாவற்றிலும் இருந்து வெளிப்படுகிறது. It is not money, it is not prosperity, it is not position, it is not power, it is not health and wealth. We all think, how is our perspective of new mercy? பணம் கிடைக்கணும், பதவி கிடைக்கணும், எல்லாம் கிடைச்சிட்டுனா அப்பா ஆண்டவருடைய புதிய இரக்கம் எனக்கு கிடைக்கின்றது நம்ம யோசிக்கிறோம். That is not what this passage Lamentation talks about. புலம்பலின் புத்தகத்தில் அது பேசப்படவில்லை. பணம் கிடைப்பதோ, செழிப்பு கிடைப்பதோ, அதிகாரம் கிடைப்பதோ, வல்லமை கிடைப்பதோ, சுகம் கிடைப்பதோ, பணம் கிடைப்பதோ, ஐஸ்வர்யம் கிடைப்பதோ நியூ mercy கிடையாது. It is to bear the most difficult situation in life and to see God in our lowest state. அதனுடைய நியூ mercy என்றால் என்ன? நமக்கு கஷ்டமான சூழ்நிலையிலே, நம்முடைய தாழ்வான சூழ்நிலையிலே தேவனை நாம் பார்ப்பது, அவரை அனுபவிப்பதே நியூ mercy. It is not seen by everyone. That is the beauty of this Lamentation explanation. It is not seen by everyone, even in the time of Jeremiah. Jeremiah காலத்திலே கூட இது அப்படி இருந்ததாக நாம் பார்க்கிறோம். Only few people like Jeremiah saw this. In the exile, Daniel and his friends and prophet Ezekiel saw this. I hope you all know that during the time of Jeremiah in Jerusalem, Daniel also was there. Shadrach, Meshach, Abednego was there. Ezekiel was there. Jeremiah did not go through captivity, but Daniel and Ezekiel, they were all taken to the captivity. So, who saw the new mercy? Jeremiah saw, Daniel saw, Ezekiel saw. In the captivity, Ezra saw, Esther saw, and Nehemiah saw. They all people came after Jeremiah. If you see God, and if you acknowledge God in your lowest estate, that is the experience of new mercy. நீங்கள் உங்களுடைய தாழ்வான நிலையிலும் தேவனை பார்ப்பீர்கள் என்றால், அந்த நேரத்திலும் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துவார், எனக்கு நம்பிக்கை உண்டு, நான் முன்னே செல்வேன் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அதுவே புதிய இரக்கம். So that is the new mercy. Secondly, what is this new mercy? It is the expressive repentance in the context of sin. It is the expressive repentance in the context of sin. First I said, it is the experience of God in the context of suffering. Secondly, it is the expressive repentance in the context of sin. பாவ சூழ்நிலையிலே வெளிப்படையான மனந்திரும்புதல். பாவ சூழ்நிலையில் வெளிப்படையான மனந்திரும்புதல். Total nation has failed except the few remnant. Okay? முழு தேசமும் அவர்கள் தேவனை விட்டுவிட்டு தூரத்திலே சென்றார்கள். ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் தேவனோடு இருந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். The main message of Jeremiah was repentance. ஜெரமியாவை திரும்ப 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 தேவனிடத்தில் திரும்புங்கள், தேவனிடத்தில் திரும்புங்கள், மனதிரும்புங்கள், மனதிரும்புங்கள் என்று ஜெரமியா திரும்ப 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 ராஜா எல்லாரிடத்திலும் சொல்வதை பார்க்கிறோம். The kings refused to repent. The priests refused to repent. The leaders and majority of the people refused to repent. But Jeremiah and a few people repented. தேசம், ராஜா, தலைவர்கள், தேசத்தின் அநேக மக்கள் மனதிரும்புவதற்கு இஷ்டப்படவே இல்லை. ஆனால் எரேமியா ஒரு சிலர் மாத்திரம் தேவனிடத்திலே மனதிரும்பினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். When everything goes wrong, we can easily give up. Very easy to give up. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக நடக்கவே இல்லை. உடனே சிலர் உடனே என்ன பண்ணுவாங்க? சூசைட் அட்டம் பண்ணிடுவாங்க.
We easily give up. God is asking you to experience new mercy. தேவன் உங்களுக்கு சொல்றது என்ன? புதிய இரக்கத்தை நீ அனுபவிக்க வேண்டும். It is repentance for you. It is repentance for your family. It is repentance for the church. And it is repentance for the nation. தேசத்திற்காக, திருச்சபைக்காக, குடும்பத்திற்காக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் மனம் திரும்பி புதிய இரக்கத்தை, புதிய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Can we do this? Finally, thirdly, he says, it is the exemption of judgment of God in the context of syncretism. It is the exemption of judgment of God in the context of syncretism. First I said experience of God in the context of suffering. Secondly, we saw it is the expressive repentance in the context of sin. Thirdly, it is the exemption of judgment of God in the context of syncretism. What is syncretism? In the context of Jeremiah, the country followed both Jehovah and other gods. They were following Jehovah and other gods. It is plus. It is not only devotion to Jehovah. In India, many of us, many Christians, we follow our God, we also add it little bit here and there. Okay? Other religion, other suffering also we add it. That is not correct. They were not committed to the revelation of God. தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினதை அவர்கள் அவர்கள் அதற்கு அவர்கள் அர்ப்பணிக்கவில்லை. Yet the country did not die. தேசம் அழிந்து போகவில்லை. Read verse 31. 31வது வசனத்தை நாம் பார்ப்போம். It says, for the Lord will not cast off forever. ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். ஆமென். ஹalleluya. தேவன் என்றைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். God brought all the people back after 70 years. 70 வருஷத்துக்கு பின்பாக சிறையிருப்பு போன மக்கள் திரும்பவுமாக வந்தார்கள். We see the exemption of the judgment of God. This is the experience of new mercy. ஆண்டவருக்குனாலே நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய அந்த நியாயமானது தள்ளி போடப்பட்டது. அதுதான் புதிய இரக்கம். The steadfast love of the Lord never ceases. They are new every morning. As we go through the most difficult time of tragedy in the human history, okay, மனித குலத்தின் சரித்திரத்திலே மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் என்னாலும் 1000 மேல் அழிந்து போகிறார். நாம் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. இன்னைக்கு இந்த சர்ச்சில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் உட்கார்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கோம்னா அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. எல்லாரும் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Everybody raise your hand wherever you are and say hallelujah. நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. We can experience new mercy. God will not forsake us if we look at Him and if we come to Him. தேவனிடத்திலே நாம் வருவோமானால், தேவனை நோக்கி நாம் பார்ப்போமானால், இந்த புதிய இரக்கத்தின் அனுபவத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. புதிய இரக்கத்தை நாம் பெற்று ஆண்டவருக்கு இதை தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். புதிய கிருபையை அனுபவிப்பதற்காக நீங்கள் அழைக்கிறீர்கள். கஷ்டமான, துக்கமான, கண்ணீரான, கவலையான நேரத்திலும் உடைய புதிய கிருபையை நாங்கள் அனுபவிக்க முடியும் என்று தெரிந்து இந்த காலை வேளையிலே எங்களோடு நீங்கள் பேசுகிறீர்கள். Lord, we thank you for ministering to us. You have told us this morning that even in the most tragic time, tragedy after tragedy, pain, tears, suffering, poverty, no food, prison, cistern, in the dungeon, we can experience new mercies. We only come to you. இப்படிப்பட்டதான அனுபவத்தை உம்மண்டே வருகிற அனுபவத்தை மனதிலே உம்மண்டே வருகிற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். புதிய இரக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Enable us, O God, to come to you and experience the new mercies in our life. Thank you and bless all of us who are listening to this message. In Jesus' name we pray. Amen.
யாவரும் 161வது கிறிஸ்தவ கீர்த்தனைகளை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஸ்தோத்திர காணிக்கையும் தசமபாகத்தையும் நம்முடைய ஸ்கூலுக்காக மிஷனரி வீடியோஸ் பண்ணுறதுக்கான காரியங்களையும் நம்முடைய வீடுகளிலே நாம் எடுத்துப்போம். Let's all sing lyric number 161. During that time we should give ourselves our offering, thank offering, tithe and fund for the mission work and widow pension and school fund and all those things. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று ஒரு பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ வல்லமையும் நித்திய ஜீவன் உள்ள தேவனே, மகத்துவம் பொருந்திய தேவனுடைய சந்நிதியில் நாங்கள் செலுத்துகிற தர்மங்களையும் காணிக்கைகளையும் இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளுண்டு மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவனையே உண்மையும் ஐக்கியமும் இனிய சிந்தையுள்ள மனதை இடைவிடாமல் அருளி செய். உடைய திருநாமத்தை அறிவிக்கிறோம். முது பரிசுத்த வசனத்தை இசைத்த ஐக்கியத்திலும் தேவ பக்தியுள்ள அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திருக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். கிறிஸ்தவர்களான அதிகாரிகள் எல்லாரையும் ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என்றும் சகல தேசத்தாரையும் நீதியும் சமாதானமான வழியில் நடத்தவும் பட்சபாதம் இல்லாமல் உண்மையாய் நீதியை செலுத்தி துன்மார்க்கத்தை தண்டனையினாலே அடக்கி உமது சத்திய வேதத்தையும் சன்மார்க்கத்தையும் நிலைப்படுத்தி வரும்படி சகல அதிகாரிகளின் இருதயங்களையும் ஆண்டு நடத்தியல்ல வேண்டும் என்று தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே,
டீச்சர்மார் டீக்கன்மார் யாரும் தங்கள் நடக்கையினாலும் சத்தியமும் ஜீவனும் ஒரு வசனத்தை பிரசித்தப்படுத்தி முது பரிசுத்த சாக்கிரமங்களை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவர்களுக்கு கிருபை அடியும். உடைய ஜனங்கள் எல்லாரும் விசேஷமாய் இடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையார் சார்ந்த இதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் முது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களாய் ஊழியம் செய்ய அவர்களுக்கு பரவக்கிருமையை கொடுத்தலும். நிலையில்லாத இந்த ஜீவன் காலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உபத்திரங்களால் வருத்தப்படுகிற யாவரையும் ஒரு தயவினாலே தேற்றி ஆதரிக்க வேண்டும் என்று பணிவாய் கேட்டுக்கொள்கிறோம். உம்மிடத்தில் விசுவாசமும் பயபக்தி உள்ளவர்களாய் ஜீவித்து போன முதலியார் எல்லாருக்காகவும் நாங்கள் முதல் பரிசுத்த நாமத்தை துதித்து அவர்களோடு கூட நாங்கள் பரம ராஜ்யத்தில் பங்கு பெறும்படி அவள் காட்டிய நல் மாதிரியை பின்பற்றி எங்களுக்கு கிருபை செய்திட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய எல்லா மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா ஸ்கூல்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய எல்லா ஃபெலோஷிப்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா கூட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, 2ஆம் தேதியிலே நடந்த காம்படிஷன் நடந்த அருமையான எங்களுடைய சிறு பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த நல்ல திருச்சபைக்காக சண்டே ஸ்கூலுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து நன்றாக படித்து நல்ல நிலைமைக்கு வர கர்த்தர் உதவி செய்யும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஆண்டவரே ஜனங்களுக்குரிய வேலைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் அவருடைய தேவைகளை சத்தியம் இவர்களுக்காக உதவி செய்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். வியாதியோடு இருக்கிறவர்களை நினைக்கிறோம். ஆண்டவரே, என்ன வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் அவர்களை சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆறுதல் பெற்ற குடும்பங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சகாயத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சீக்கிரமாக எங்களுடைய ஆலயத்தை திறப்பதற்கு நாங்கள் செய்கிற எல்லா ஆயத்தங்களிலும் கர்த்தர் கூட இருந்து ஆண்டவரே நீர் சொல்கிற அந்த நாளிலே நாங்கள் இந்த ஆலயத்தை திறக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரும் வந்து ஆலயத்தில் தொழுது கொள்கிற கிருபைகளை சீக்கிரமாக எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய மத்தியஸ்தருக்காய் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் பாவங்களின் மீது ஒரு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பு சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவை பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக பரிசுத்த சாக்கிரத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் உணர்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள பிறப்பமாக மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உடைய திவ்ய மார்க்கத்துக்கு மூலமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டுக் கொள்கிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகளை எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கம் உள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். இந்த நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் ஊழியம் செய்து மிகப்பிரியமாய் நடந்துள்ளபடி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழகத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவம் அனுப்பி அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய
ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தமிழத்தில் உண்மையாய் மனதிற்குரிய ஆவிக்குரிய இரட்சகராகிய கிறிஸ்து திருவிழா பற்றிய ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்களே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையும் ஆகியிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உங்கள் மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இறக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பதவியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவு இறக்கத்தையே நம்பி சேர்க்கிறோம். உடைய நேசிக்கை எங்களுடைய துணிக்கைகளில் பொறுக்கிக் கொண்டு நாங்கள் மாத்திரர் அல்ல, ஆனாலும் தேவனே எப்பொழுதும் இறக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விளைவித்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தோம். ஆமென்.
சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவனே எங்களுக்கு ஊக்கமாய் இறங்கி உடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவருடைய தந்தளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக வழியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைப்போம் இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமணிக்கு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைப்பூர்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். பற்றி உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிற கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் ஜெபத்தோடும் பயபக்தியோடும் நீங்கள் உட்கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். The Lord's table is ready as you have prepared the elements in your house. The body of the
Lord Jesus Christ, the blood of the Lord Jesus Christ, and take it with prayer and reverence. And may the Lord bless us. May He give you new mercies in these months to help you in all that you do. God bless you. கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான பரம்பரை ஜெபத்தை சேர்த்து ஜெபிப்போம். பரம்பரைகளுக்கு பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரம்பரத்திலே செய்வது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்பிற்குள் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையின்றி எங்களை எடுத்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடியவில்லை. ஆமென். பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதலியாராகி நாம் இப்போது செலுத்தியிருக்கிற துதி தோத்திரபடி இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தத்தை மற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் உன்னுடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவனின் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரம் ஆத்துமாவாகிய எங்களை முழுவதும் தேவனுக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லோரையும் தேவரின் ஒரு கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அதே விதமாய் இருக்கிற பாவங்களினாலே தேவனுக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு அபாத்திரராயிருந்தும் எங்கள் கருணையின்மை தேவனில் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமைப்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாய் இருக்கிற தேவனுக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. Hallelujah.
நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுளே. பிதா குமாரன் பசுதாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுளே. Hymn number 49. Stand up and bless the Lord. Lord, thank you for speaking to us this morning, O God, as Jeremiah was, Lord, weeping
weeping, oh God, because of the difficult situation he was going. But Lord, he was waiting. And Lord, like a mother with a child, Lord, we thank you, Lord. What a great love that you have for all of us, oh God. And your mercies are going to be new for us in this month, oh God. Father, we pray that we leave all our sins and wait for your redemption, wait for your blessings, oh God. Bless us in this new month, oh God, that everything may go well with them, that there be a day that we will all gather in your presence, in your sanctuary, to give praises unto thee, Lord. Till then you, God, has guided us, be with us all through this month, and bless us. In Jesus' name we pray. Amen.